டெல்லி விமான நிலையத்திலிருந்து இயக்கப்படும் சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பல விமானங்களின் புறப்பாடு தாமதமாகி இருக்கிறது. அது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதற்கு காரணம் என்ன? இதுவரைக்கும் எத்தனை விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன? பயணிகளுக்கு ஏற்பட்டிருக்கும் அசௌகரியங்கள் குறித்து சொல்லுங்க. அதாவது டெல்லி நிலவும் மோசமான வானிலை மற்றும் மழையின் காரணமாக டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பல்வேறு விமானங்களுடைய இயக்கமானது தடைபட்டிருக்கிறது. அதாவது நேற்றைக்கு இரவு 10 மணி அளவில் டெல்லியில் பலமான புலியுடன் காற்றிய புயல் காற்றடித்தது. இதனைத் தொடர்ந்து அந்த காற்றை தொடர்ந்து இரவு 10 மணி முதலே லேசான சாரல் மழையும் தூர துவங்கியது. இந்த புயல் காற்றானது டெல்லி பாலம் விமான நிலையத்தை பொறுத்தவரை மணிக்கு 92 கிலோமீட்டர் வேகத்திலும், அதே போல சப்தர்ஜங் விமான நிலையத்தை பொறுத்தவரை மணிக்கு 52 கிலோமீட்டர் வேகத்திலும் இந்த புயலானது வீச தொடங்கியது. இதன் காரணமாக டெல்லியில் இருக்கக்கூடிய பல்வேறு விமானங்களுடைய சேவையானது தற்போது வரைக்கும் தடைபட்டிருக்கிறது. தற்போது வரை கிட்டத்தட்ட 40 உள்ளூர் மற்றும் சர்வதேச விமானங்களுடைய அந்த சேவையானது வேறு மார்க்கத்திற்கு திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வேறு இடத்திலிருந்து டெல்லிக்கு வரக்கூடிய விமானங்கள் டெல்லியில் தரையிறங்காமல் அருகில் இருக்கக்கூடிய லக்னோ மற்றும் ஜெய்ப்பூர் உள்ளிட்ட பல மாநிலங்களுடைய விமான நிலையத்திற்கு திருப்பி விடப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் அந்த வகையில் நாம் பார்த்தோமே ஆனால் 40 உள்ளூர் மற்றும் சர்வதேச விமானங்களுடைய அந்த விமானமானது மார்க்கமானது திருப்பி விடப்பட்டிருக்கிறது. நேற்று அந்த புழுதி காற்றை தொடர்ந்து சாரல் மழை பெய்ய தொடங்கியது. இன்று காலை 4 மணி முழுவதே இந்த சாரல் மழையானது பெய்ய துவங்கி தற்போது வரை இந்த சாரல் மழை டெல்லியில் பெய்து வருகிறது. இதன் காரணமாக இந்த வானிலையில் முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை. தொடர்ந்து மோசமான ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது. வானம் மேகமூட்டத்துடனே காணப்படுகிறது. இன்று காலை முதலே வானம் தொடர்ந்து மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் வெண் புகையாகவே வந்து காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக தொடர்ந்து விமானங்களை இயக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தற்போது வரைக்கும் பார்த்தோமேனால் ஒரு 27 விமானங்களுடைய அந்த சேவையானது தாமதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நேற்று இரவு முதலே இந்த சூழ்நிலை வருவதால் இந்த பயணிகள் டெல்லி விமான நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வேறு மார்க்கத்திற்கும் அந்த விமானங்கள் திருப்பி விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி கர்நாடகாவிலிருந்து டெல்லி விமான நிலையத்திற்கு வந்து தரையிறங்க வேண்டும். இங்க இருக்கக்கூடிய மோசமான சூழ்நிலையின் காரணமாக அவர் டெல்லியில் தரையிறங்காமல் ஜெய்ப்பூருக்கு திருப்பி விடப்பட்டு அவர் அங்கே தரையிறங்குகிறார். தொடர்ந்து இந்த டெல்லியிலே இந்த மோசமான சூழ்நிலை வருகிறது. உமா, ஹனிகுமார், கடுமையான வெயிலுக்கு மத்தியிலே தற்போது புழுதி புயல் வந்தது, அதன் பிறகு சாரல் மழை வருகிறது என்றெல்லாம் சொல்கிறீர்கள். இந்த திடீர் வானிலை மாற்றத்திற்கு என்ன காரணம்? டெல்லியின் வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்கிறது? நிச்சயமா பொதுவாகவே டெல்லியை பார்த்தோம்னால் கடந்த சில வாரங்களாகவே வெயிலுடைய தாக்கம் என்பது மிக மிக அதிகமாக வந்திருந்தது. குறிப்பாக 46 டிகிரி செல்சியஸ் 48 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பமானது பதிவானது. இந்த சூழ்நிலையில் கடந்த வாரம் இதே போன்ற ஒரு புழுதி புயலானது மதியம் 3:30 மணி அளவில் ஏற்பட்டது. அதன் பிறகு டெல்லியில் இந்த வெயிலுடைய தாக்கமானது சற்று குறைந்து காணப்பட்டது. இருந்தாலும் கூட அந்த கடந்த 2 நாட்களாக வெயிலுடைய தாக்கம் என்பது மிகவும் அதிகமாக வந்து காணப்பட்டது. எப்பவுமே இது போன்ற வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இயற்கை தானாகவே அந்த வெப்பத்தையும் அந்த சூட்டையும் தணிப்பதற்காக மேற்கு பகுதியிலிருந்து காற்றடித்து அந்த காற்றின் மூலமாக வெப்பத்தை தணிப்பது என்பது இயல்பாக இருக்கிறது. அதே போலத்தான் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பும் மிக பலமான புழுதியுடன் கூடிய புயல் காற்றடித்து மழை பெய்து டெல்லியினுடைய இந்த சூழ்நிலை இதமாக்கியது. அதே போன்று நேற்று இரவும் கூட இது போன்ற பலமான ஒரு புயல் காற்று மேற்கு திசையிலிருந்து அடித்து இந்த வெப்பத்தை வந்து தணித்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து டெல்லியில் இரவு முதலே மழையும் பெய்து வருகிறது. எது எப்படி இருந்தாலும் டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த திடீர் காற்றும் மழையும் டெல்லி வாசிகளை உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கிறது. கணேஷ்.